கடுமழை காரணமாக ஹட்டன் டிகோயா தோட்டத்தில் உள்ள சுமார் 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இன்று மாலை பெய்த கடுமழை காரணமாகவே வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் பலத்த மழை காரணமாக வாகன சாரதிகளும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஹட்டன், கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரேலியா வீதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன சாரதிகளை அவதானமாக செயற்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தலவாக்கலை லிந்துல லிப்கல தோட்டத்தில் உள்ள ஆற்றில் தவறி வீழ்ந்து 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. தனது சகோதரியுடன் ஆற்றுக்கு சென்றபோது ஆற்றினுள் இன்று பகல் தவறி வீழ்ந்த குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டு நுவரெலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குழந்தையின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நாளை நடத்தப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.